ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு மறுநாள் 2 நாள் எடுத்த விளாக் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்து பூஜை செல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கெல்லாம் விளக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வேற வழி இல்லை. நக்ஷுக்குட்டி எந்திரிக்கிறதுக்குள்ளே பார்க்கணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து 5:30 மணிக்கெலாம் எழுந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு செல்ஃபில் உள்ள பூஜை சாமான் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊற வச்சுட்டேன். இது ஒரு 1 மணி நேரமாவது ஊறணும். அப்பதான் விளக்கு நல்லா ஊறி விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பூஜை சாமான் ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சமா புளி, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருக்கிறேன். அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ற பவுடர் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி கடைக்கு போய் பூஜை ரூமுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். பூஜை சாமான் ஊறிட்டு இருக்க நேரத்துக்குள்ள செல்ஃபை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். செல்ஃபை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி முடிக்க எனக்கு 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. பூஜை சாமான் நல்லா ஊறி இருக்கும். இப்ப அதை எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வழக்கம் போல பூஜை சாமான் தைக்கிறதுக்கு புதுசா ஒரு ஸ்க்ரப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பூஜை சாமான் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா புளி வச்சு தேய்ச்சோம்னா நல்லா எல்லா பாத்திரமும் பளிச்சுன்னு ஆயிடும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பாத்திரம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஊற வச்சு புளி வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறமா எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி எல்லா பூஜை சாமானையுமே வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டேன். பூஜை சாமான் நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் எடுத்து சந்தனம், குங்குமம் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சுட்டேன். கூடவே சாமி போட்டோ ஃப்ரேம்ஸ், அப்புறம் புதுசா வாங்கிட்டு வந்த பூஜை திங்ஸ் எல்லாத்துக்குமே போட்டு வச்சுட்டேன். நக்ஷுக்குட்டி அழகா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா. எனக்குமே அப்பப்ப எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருந்தா. பூஜை சாமான் எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு எடுத்து சாமி ரூம்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா படத்துக்கும் பூ வைக்க ஆரம்பிச்சுட்டேன். பூஜை செல்ஃப் கிளீன் பண்ணும் போதே மேல உள்ள செல்ஃபையுமே கிளீன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமா டைமே இல்லை. இதை பண்றதுக்கே டைம் சரியாயிடுச்சு. அதை இன்னொரு நாள் கிளீன் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஆடி முதல் வெள்ளினால ஈவினிங் சாமி கும்பிடுறதுக்கு சக்கரை பொங்கல் தான் செஞ்சிருந்தேன். சக்கரை பொங்கல் ரெசிபி ஷார்ட்ஸ் வீடியோலயே ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு பக்கத்துல சக்கரை பொங்கல் வச்சுக்கிட்டே இன்னொரு பக்கத்துல நக்ஷுக்குட்டியுமே ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஃபைனலாக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஈவினிங் போல் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற முண்டகக்கண்ணி அம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. கோவிலுக்கு போனால் அங்கேயும் சரியான கூட்டம். நாங்கள் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவோம். பட் இவ்வளோ கூட்டம்லாம் இருந்ததில்லை. இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளின்றனால சரியான கூட்டமாக இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது 8:30 மணி ஆயிடுச்சு. மதியானம் வச்ச சாம்பாரோட தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன். ஆடி முதல் வெள்ளி டே சூப்பரா போச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்த விளாக் தான் இது. காளான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது சாப்பிட்டது. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, ஸோ அதை நான் எடுத்துக்கல. ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமுமே வாங்கவே இல்லை. இன்னைக்கு கடைக்கு போயிருந்தேன். யதார்த்தமா காளானை பார்க்கவுமே வாங்கிட்டு வந்துட்டேன். குழம்பு வைக்கிற செய்முறை கூட எனக்கு மறந்து போயிடுச்சு. அம்மாவுக்கு கால் பண்ணி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் குழம்பு வைக்கவே ஆரம்பிச்சேன். மட்டன் குழம்பு வைக்கிற ஸ்டைலில் தான் காளான் கிரேவியும் வச்சிருந்தேன். கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுப்பில் பேன் வச்சதுக்கு அப்புறமா ஒரு 15 பல் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி பொன்னிறமாக வரும்போது ஒரு 5-6 முந்திரி சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். முந்திரியும் சேர்த்து வறுத்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. வெங்காயத்தை வேற ஒரு பிளேட்டில்
மாற்றிட்டு அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். என்னோட மிக்சி ஜார் எப்படின்னா தேங்காய் வெங்காயம் சேர்த்து அரைச்சோன்னா அரைப்படாது, 1-2 முழுசாக நின்றுக்குறோம். அதனால நான் தனியாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வெங்காயத்து கூடவே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காயை நல்லா வறுத்துட்டு வெங்காயம் வச்சுருந்தா அதே பிளேட்லேயே மாற்றிக்கலாம். அதே பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 3 துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி அதை அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சிருந்த காளானை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உப்பு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, காளான்லேயே தண்ணி நிறையா இருக்கும், அதுலேயே நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. காளானில் உள்ள தண்ணி கொஞ்சமாக வத்தினதுக்கு அப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் செய்கிற ஒவ்வொரு ரெசிபிலையுமே காரம் மட்டும் ரொம்ப கம்மியாக சேர்த்துருப்பேன், ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுனால. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வதக்கி வச்ச தேங்காய் வெங்காய பேஸ்ட்டை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கனால லாஸ்ட்டாக தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணால் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அகைன் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 5 or 6 மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணால் பாருங்க குழம்பு நல்லா திக்காகி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எந்த ஒரு குழம்பு வச்சாலுமே சமைச்ச உடனே சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. குழம்பு வச்சு ஒரு 1/2 an hourக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு காளான் கிரேவி செஞ்சுருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தால் ரெசிபி ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் நினச்சதை விட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருன்றனால குழம்பு கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் பிக் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, குழம்பு நல்லா தான் இருக்கும். இதே மெத்தட்லேயே காளான் கிரேவி செஞ்சு பாருங்கள், ரியலாகவே சூப்பராக இருக்கும். மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. மதியானம் போல் ஐஸ் கட்டியில் ஃபுல்லாக உப்பை தடவிட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருந்தேன். அது ஈவினிங் போல் பார்க்கும்போது ஐஸ் கட்டிகள்லாம் தனியாக வந்துருச்சு. எல்லா ஐஸ் கட்டிகளையுமே ஒரு பிளேட்டில் அள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஐஸ் கட்டியில் உப்பு தடவி வச்சோன்னா சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிரும். தண்ணியுமே அதிகமாக லீக் ஆகி கீழே வடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நைட்டு நக்ஷுக்குட்டியை தூங்க வச்சுட்டு தான் பார்ப்பேன். ஈவினிங் போல் ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. சரி இப்போவே க்ளீன் பண்ணிடலாமேன்னு நினச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பார்த்தா பாப்பா எனக்கு மேலே ரொம்பவே ஹெல்ப் பண்ணா. பாப்பா நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டா. ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே அவளே எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. இப்போலாம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு. ஃபர்ஸ்ட் சிங்க்ல கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அப்படியே சிங்கையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்போதான் அடுத்த வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் உள்ள பிளேட்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வந்து லைட்டாக தண்ணி தெளித்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து தேய்ச்சோன்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும். எல்லா பிளேட்ஸையுமே நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய விட்டுட்டு காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும். ஆனாலுமே ஃப்ரிட்ஜு கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு.
ஃப்ரிட்ஜை ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பிளேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜோட பிளேட்ஸ் எல்லாமே நக்ஷுக்குட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணா, பட் அவளால தூக்கவே முடியல, கொஞ்சம் வெயிட்டா இருந்தனால. ஸோ நானே எடுத்துட்டு வந்து எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்றதுக்கே ஐடியா பண்ணேன். நாளைக்கு தான் மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். மறுபடியும் நக்ஷுக்குட்டி ஒவ்வொரு திங்ஸா எடுத்துட்டு வந்து கொடுக்க நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நக்ஷுக்குட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனால இந்த வேலையெல்லாம் நான் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிட்டேன். ஃபைனலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கு அவுட் சைடு உள்ள டோரையுமே ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன். நக்ஷுக்குட்டி ஹெல்ப் பண்ணனால ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஆனாலுமே அவளோட சின்ன சின்ன குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிச்சன்ல இருந்து கிராசரி ஐட்டம் வச்சிருக்க ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அதில் உட்காந்து சுற்றி விளையாடிட்டு இருக்கிறா. பார்க்கும்போது சிரிப்பாக வந்தது. அவ்வளோதான், இன்னைக்கு விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.